ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 1000லேருந்து 1500 வரை ஏர்ன் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்க மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். நாம் எதில் ஏர்ன் பண்ண போகிறோம்னா கிரிக்கெட் மேட்ச்சில் பெட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். கிரிக்கெட் பற்றி ஐடியா இல்லாதவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நான் வந்து எந்த டீம் மேலே பெட் பண்ணுறனோ அதே டீம் மேலே தான் உங்களுக்கு பெட் பண்ண போகிறேன். எந்த சைட்டில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1x பெட்டுங்கிற சைட். இது வந்து ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் சைட். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட். வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிற சிபிஎலுக்குலாம் இவங்க தான் ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனான சைட் தான். இதுக்கான லிங்க் அண்ட் ப்ரோமோ கோட் ரெண்டுமே வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே மேலேயே நான் வந்து லிங்க் அண்ட் ப்ரோமோ கோட் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு 4 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து பை ஃபோன் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். எதுக்காக ப்ரோமோ கோட்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது அப் டு 250% வரை ஃபஸ்ட் டைம் டெபாசிட்க்கு போனஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோமோ கோட் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கசினோ ப்ளஸ் கேம்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எதில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வச்சுக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் டெபாசிட்க்கு. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டம்மியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன் கிளிக்கில் கொடுத்துட்டு ப்ரோமோ கோட்லாம் எதுவுமே போடாமல் ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு கேப்ச்சா வரும். இங்கே கொடுத்துருக்க 4 சிம்பிளை வந்து நீங்கள் லைனாக கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஹார்ஸ் சிம்பிள் அண்ட் தென் மியூசிக் போட்டது ஒரு ஆங்கர் ஒன்று. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தோன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டம்மியாக இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் இப்போதைக்கு என்னால் வந்து லைவ் கேஷ் வச்சு நான் வந்து யூடியூப்ல வீடியோ பண்ணி போட முடியாது. ஏன்னா அது யூடியூப் கைட்லைன்ஸில் வருது. அதனால தான். ஸோ இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் எங்கே டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே இப்போ நான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு டெபாசிட் டேரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் காட்டுதில்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷனுமே காட்டும். டெபாசிட் ஆப்ஷனும் காட்டும். இங்கே வித்ட்ரா ஃபண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டெபாசிட் பார்த்துருவோம். டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டெபாசிட்ஸ் இருக்கும். யூபிஐ ஃபாஸ்ட், யூபிஐ ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ, ஜிபே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஜிபே கிளிக் பண்ணி காட்டுறேன். நான் மேக்ஸிமம் நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணியிருப்பீங்க. மினிமம் டெபாசிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 rupees. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட கூகுள் பே ஐடி, அதாவது அந்த பேமெண்ட் ரிசிப்ட்லேயே வந்துடும். அந்த பேமெண்ட் ஐடி, யூபிஐ ஐடி நேம், அதுவும் பேமெண்ட் ரிசிப்ட்லேயே வந்துடும். ஃபோன் நம்பர் அண்ட் தென் பேமெண்ட் பண்ணும்போது அங்கே கீழேயே யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று வரும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ளார உங்களோட கேஷ் வந்து டேரெக்டாக 1x பெட்டில் ஆட் ஆயிரும். வித்ரா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வித்ரா ஃபண்ட்ஸ் தேர்டாக இருக்கும். ஸோ வித்ரா ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. வித்ரா ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே கிடையாது. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் வித்ராவல்னு இருக்குல்ல, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesக்குள்ளார உங்களோட அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்லேயே ஆட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் மினிமம் பார்த்தீங்கன்னா 2000 இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு கம்மியாக இருக்குன்னா அதர் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். யூபிஐ அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகும். ஃபாஸ்ட் கேஷில் வந்து 3 to 5 minutesக்குள்ளார வந்துடும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ், அதாவது லீக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பெட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நாம் எதை கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரேபியன் பிரீமியர் லீக் போயிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய ஐபிஎல் மாதிரியே அங்கே வந்து கரேபியன் பிரீமியர் லீக்னு ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அதில் தான் பெட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் லோட் ஆகுது. ஸோ கீழே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நடக்கக்கூடிய கரேபியன் பிரீமியர் லீக்கான மேட்சஸ் வந்து காட்டும். ஸோ இதில் நீங்கள் இப்படியே வந்து எல்லா மேட்சஸுமே செக் பண்ணிக்கலாம். T20 பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், இது வந்து சைபர், அதாவது சிமுலேட்டட் ரியாலிட்டி லீக். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் டேட்டாவை வச்சு உங்களுக்கு அந்த மேட்சஸ்லாம் வந்து சிஸ்டம் மூலியமாக ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ கரேபியன் பிரீமியர் லீக் வந்து நாங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எந்த மேட்ச்சுக்கு அடிக்கிறோமோ அந்த மேட்ச் வந்துடும். சிபிஎல் அடிக்கணும், இல்லைனா கரேபியன் பிரீமியர் லீக்னு ஃபுல்லாக அடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டே இருக்குது. நான் கரேபியன் பிரீமியர் லீக்னு அடிக்கிறேன். நமக்கு ஃபோன் ஹேங் ஆகுது, அந்த நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சர்ச் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனில் வந்தோம்னா நமக்கு வந்து கிரிக்கெட் இருக்கும். மேலே கிரிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா கிரிக்கெட்கான மேட்சஸ் மட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்லேயும் நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் வந்திருக்கு கீழே கரேபியன் பிரீமியர் லீக். பார்த்தீங்கன்னா கரேபியன் பிரீமியர் லீக்னு இருக்குது. அது அப்படி அந்த அரை மார்க்கில் இருக்கு விட்டிங்கன்னா 19/9, அதாவது நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சான ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ் vs கயானா அமேசான் வாரியர். இதில் நம்ம எதில் பெட் பண்ண போகிறோம்னா ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ். அதனால் நம்ம W1 கிளிக் பண்ணிக்கலாம். கயானா மேலே பெட் பண்ணுறீங்கன்னா W2 கிளிக் பண்ணுங்கள். ட்ராங்கிறது 2 டீமும் ஒரே ஸ்கோர் அடித்து ஈக்குவலாக இருக்கும். சூப்பர் ஓவர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரான் கொடுக்கலாம். ஸோ இப்போ W1 கொடுத்தனா எனக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பெட் ஸ்லிப்பில் நான் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறேனோ என்டர் பண்ணிட்டு ப்ளேஸ் பெட் கொடுத்தனா பெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் தருவோம். ஸோ எந்த பேர் ப்ரிடிக்ஷனும் கிடையாது, ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 மட்டும் ப்ராஃபிட் வச்சு ஏர்ன் பண்ணுங்கள். அதிகமாக போனால் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.